வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எக் மேக்ரோனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தண்ணி நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுத்தது நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மேக்ரோனி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வேக ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. நல்லா வெந்திருக்கு. 10 நிமிஷம் வேக வச்சாலே கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அதை சேர்க்குறேன். ஏன்னா பசங்க சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் விதையை நான் எடுத்துட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது கரம் மசாலா நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம இப்போ சாஸெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த மாதிரி மசாலாஸ் தான் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டைலில் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மேக்ரோனி வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். முட்டையை சேர்த்த உடனேயே நம்ம வேக வச்சு அந்த மேக்ரோனியும் சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த முட்டை அந்த மேக்ரோனியோட நல்லா ஒட்டிக்கும், தனித்தனியாக இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த எக்கோட ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் எக் பாதி குக்கானது உடனே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு எக்கோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜோடவே நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப் குக்கான எக்கோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. எக்கு ஃப்ரை ஆகாது, ஆனால் நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரோனியோட நல்லா ஒட்டி இருக்குது. அது ஃப்ரை ஆகலை, ஆனால் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.